சாவனம் போயிட வேண்டும். பிராயமில்லாத சமையல் பண்ணுங்க. நிச்சயமாக ஸ்வீட்டி, எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, ஒரு முட்டையோட தொடங்குவோம். அதை சுமந்து எரியுங்க. நான் அடிக்கிறேன். ஆஹா, வாவ், இப்போ சுடுவோம். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை. உப்பை ஊற்றுவோம். ஓ இல்லை, ஓ ஓ சரி, அப்படியா? கொஞ்சம் அதிகம் போய்விட்டது. பெரிய விஷயம் இல்லை அல்லவா? எல்லாம் அகற்றி விடலாம். சரி, இப்போ பிளேட்ல வைக்கிறோம். தயார். ஆம், குளோவிக்கு விருப்பம் இல்லை. நான் செவம்டாவல் வறுக்கிறேன். 3 போதுமானது. சிறிது பால் ஊற்றி அதனை வெண்ணெய் விரவு கொண்டு கலக்கவும். இப்ப அதை ஒரு தவாவில் ஊற்றி ஆப்ஷயா மூடியால் மூடி விடவும். அது சிதற விரும்பல. இப்ப அதை வெளியே எடுக்க நேரம் வந்துச்சு. அது நல்லா அதை தட்டுல குளிர்விக்க போறோம். ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு செலவு ஸ்டைலை கொதிச்சு அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்து விட்டது. நாங்கள் இதை சுத்தமாக்குகிறோம். ஒரு சிறந்த உருகிய முட்டை. இப்பொழுது நாம் அவற்றிலிருந்து கோழிகளை உருவாக்குகிறோம். ஆஹா, ரொம்ப அழகாக இருக்கும். அழகு. லின்சே மகிழ்ச்சி அடைவர். சரிதான் பாட்டி, ஆனாலும் என் பகுதி நல்லா இருக்கும். ஆமா, நீ பார்ப்ப. ஆரம்பத்துல முட்டைகளை கொதிக்க வைப்பேன். சரியானது. இப்போது நான் அவற்றை பாதியாக நறுக்கப் போகிறேன். ஏற்கனவே நான் கட்டலெட்டை வறுத்து விட்டேன் மற்றும் அவற்றை முட்டை பர்கரில் சேர்த்துக் கொள்கின்றேன். பாதி முட்டை, கட்டலெட், லெட்டிஸ், தக்காளி, மீண்டும் ஒரு பாதி முட்டையுடன் மூடவும். மேலும் மேல் சில விதைகள் சேர்க்கவும். பார்த்தீர்களா? கச்சிதமான முட்டை பர்கர். அருமை. அது உங்கள் தேர்வு. சாப்பிட வாருங்கள். ஓ, அவை மிகவும் உப்புத்தன்மையானவை. அசிங்கமாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கவில்லை. சரி, இந்த அழகான குஞ்சுகளை காட்டி செய்கிறோம். நல்லது, மிகவும் நல்லது. வாவ், அது என்ன? முட்டை பற்றிப்பான். ஓ, சுவையாக உள்ளது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அற்புதம். சமையலர் கண்டிப்பாக வென்றுள்ளார். ஆம், வெற்றி இரண்டாவதும் என்னுடையது. நானே சிறந்தவன். வாங்க. சரி, எல்லாம் முடியும். ஒரு ஹோ கேக். உனக்காக எதையும் செய்கிறேன். ஏன் செல்லமே? சாண்டி, இது மிகவும் சுலபம். கேக் மையத்தில் ஒரு வெற்றிடத்தை வெட்டுவோம். CO2 துருவல் சாக்லேட் கிரீம், மேலும் கிரீம். நான் ஒரு உயரமான கேக் செய்ய விரும்புகிறேன். ஆகவே மேலும் கிரீம் மற்றும் கேக் பயன்படுத்தினால் நல்லது. வாவ், இது என்ன? இதை தைரியமாக செய்தவர் யார்? நீங்கள் என்னை தடுத்து விட்டீர்கள். ஓ சமையல்காரரே, நீங்கள் இவ்வளவு பதற்றமாக இருக்கக்கூடாது. உங்கள் முகம் மூழ்கின்றது. அமைதியாக இருக்கவும். சரி, அது முயற்சிப்போம். அருமை. கேக் வெற்றில் கிரீம் ஊற்றுகிறோம். எல்லாவற்றையும் இப்படியே விட்டு விடுகிறோம். ஓ, நம்ப முடியாதது. மேல் சாக்லேட் மாஸ்டிக். சரி, கொஞ்சம் ஏதாவது செய்வோம். நான் உண்மையில் சிறந்த சமையல்காரர் அல்ல, ஆனால் வாவ், சாக்லேட் குசிகள். அவைகள் பிஸ்கட் குசிகள். எல்லாருக்கும் அவை பிடிக்கும். குளிர். இது கண்கள் மற்றும் வாய் கொண்ட ஒரு முரண்டு கேக் போல இருக்கிறது. என்ன ஒரு வேடிக்கையான கேக். எனக்கு இது பிடிக்கும். சரி, ஸ்கிட்டில்ஸ் சுவை கொண்ட குலஸ். இது மிகவும் ருசியானது. கேக்கின் மையத்தில் உள்ள படலத்தில் அதை ஊற்றுகிறேன். நல்லா இருக்கிறது. சரி, அடுத்தடுத்து போறோம். ஓ, மால்டீசர்ஸ். நான் அவற்றை காதலிக்கிறேன். அவற்றை பார்த்தால் அழகாகத்தானே இருக்கும். என் கேக்கின் சுற்றிலும் அதை வைப்பேன். ஓ வாவ்,
பாட்டி மற்றும் சமையல்காரருக்கு சிறந்த கேக். என் கேக் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. சாண்டி உறுதியாக பிரிதுபட்டு பயப்படுவாள். ஓ, எனக்கு உடனடி ஒரு யோசனை தேவை. ஏமாந்து எனக்கு யோசனை வந்தது. என்னிடம் ஒரு கரப்பான் பாம்பு உள்ளது. கரப்பான் பாம்பு திட்டம் ஆரம்பம். இதை செய்தது யார்? பாட்டி. கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் பிடிக்காது. ஓ, நம்ம அதை வெளியே எறியலாம். நீ அடிக்க வாங்கியிருக்க. சரி, அவன் போயிட்டானா? இல்லை, அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். உன்னை அழித்து விடுவேன். சூப்பு ஜாக்கும் எப்பொழுதும் வெற்றியாளரே. இங்கே என்ன நடந்தது? ஓ, இல்லாள். இது எனக்காகத்தானா? என்ன நடந்தது? நமக்கு இருப்பதை சப்ரபச்சிப்போம். அவ்வளவு. இது அருவருப்பானது. இது அது சிதறலாக இருக்கிறது. ஆரி, கிரீம் சுவையாக இருக்கிறது. ஆனால் கேக் கொடுமை. ஓ, குறைந்த போதாவது இது கேக் போல இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். வாவ், இது வெறுமனே ரொம்ப சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்திருக்கிறது. இந்த கேக் வெற்றி பெற்றது. ஆம், என் திட்டம் செயல்பட்டது. சரி, உன் கையில என்ன இருக்கு கண்ணே? சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Narganator, so 20% Vesperspirin. Renisari, we were under a jury. ஆமா, சரியாக உள்ளது. இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ, என்ன? அதுவா ஷேன்? ஆமாம், நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். ஏய், Andres Bobby's burger. Kramfav Bacho. பச்சை. Doris Carter Mouth. அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ, ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்க. அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள் சரா. ஆ ஆ, எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே. ஆ, அது என்ன? Seas, higher, sausage, or we just working. Gary, likely. நன்றி. Mar, moon sausage. We I'm sure we're surviving to off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. எண்ணெய்க்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை. நன்றி. ஆச்சரியம். நீருக்கடியில் உள்ள உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை. வாவ், ஐயோ, எனக்கு சிப்ஸுகள் எல்லாம் முடிவாகி விட்டதா?
அது எப்படி? நான் பசிக்குதே. ஓ, சேலஞ்சு பண்ணி பாப்போம். இதோ உங்க முதல் பணி. என்ன? எனக்கு புரியல. கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன். முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் கிரீம் சீஸால் அடிக்க வேண்டும். அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் சிறப்பு. இப்போது இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும். அந்த பெரி கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆஹா, கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை. அது போலவே அத கேக்குக்கு கலந்து பரப்புங்கள். இதோ வேவி அறுசுவை பிஸ்கட் எடுத்துக்கொள்வோமா? மனசாய் அவற்றை நசுக்குங்கள். மன்னிக்கும் பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஓஹோ, சமையல்காரரே, அமைதியாயிருங்கள். அது சரியே. ஆழமாக சுவாசியுங்கள். என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது. சரி, குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி. முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன். இப்போது திராட்சைகளை மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள். அருமை. இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியில் இருந்து ஓர் உருமை வெட்ட முடியும். அது ஆயிற்று. பாருங்கள், முன்னால் சில கைகள் சேர்ப்போம். இது போல். இது என் ஆமை. வாவ், நீ ஒரு மேத பாட்டி. சரி, நீ சரி. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, இப்போது என் சகோதரிக்காக மேந்தையிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ. ஓ, எவ்வளவு இனிமையானது. எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும். காத்திரு. நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம். இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள். ஓ, ஐயோ, இல்ல, வைரமம். ஓ, வாங்கோ பாட்டி. இப்போது இந்த பால் குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபஸ் செய்யலாம். ஓ, எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ், நல்லா இருக்குதே. என்னுடையதா? இதோ தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமணக்கு எப்படி உள்ளது? ஓ, இது ஒரு விதமான புளிப்பு. சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுறா மீனா? மூதாட்டி பாவம். அழுக்கு தான் சிறந்தது. இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம். நான் தயார். பாட்டி, சரி, சாப்பாடு ருசியா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பொருட்கள். இது சுறா மீனா? காத்திருக்கவும். ஓ, இது கிரீம். வாவ், இது ஒரு கேக் சுறா. வாவ், இது உண்மையானது போல தோன்றுகிறது. ஆஹா, சமையல்காரரே, நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள். இது ரொம்ப சுவையானதா இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. மேலும் இது ஒரு வானவில் கேக். வந்தாபா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அழகானதும் சுவையானதும். இப்போது நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன். சரி, எனக்கு கவசம் தேவையில்லை. ஓ, ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி. மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது.
நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு ஆக்டோபஸ் தானா? ஓ, இது என்னால எசையப்பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது? இஷ், அருவருப்பு. இவையா உமிழவா என்றும் எனக்கு கூறாதே. சரி, பாட்டிலன்ஸ் உண்மையா? ஓ, நன்றி செல்லமே. ஹோரே, வணக்கம். இப்போது தேர்வு செய்கிறேன். மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, தேன் ஜெல்லி. இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை. ஓ வாவ், அருமையான தேர்வு. பெண், தொடங்கலாம். ஆமா, நான் தேன் ஜெல்லிய சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன். அவை மிகவும் சுவையாக இருக்கும். அத பாருங்கள், எனக்கு பால், வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது. அருமை. அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம். ருசியா இருக்கு. எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவதென்று ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஓ ஆம், நான் கிண்ணங்களை சறுக்குல கீழே ஓட விடுவேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவை பாட்டிலில் நேராக விழுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். ஹா ஹா, அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும். அது வேலை செய்தது. அருமை செல்லமே. சரி, நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன். அவை மிகவும் சுறுசுறுப்பானவை. நிறைய எலுமிச்சைகள். எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள். நான் எதிர்க்க முடியவில்லை. ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. சரி, சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது. நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன. பாருங்கள், இதுதான். இப்போது மாமர்லேட் கரடியின் தலை மேலே வைக்கிறோம். மாமர்லேட் மிகவும் சுவையானதும் மிருதுவானதும் ஆகும். இப்போது எனக்கு தேன் தேவை. நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம். அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய. பெண் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார். அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும். அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன். பெண் அதை மிகவும் விரும்புகிறான். இறுதியில் சிறந்த தேனை பெற நான் தனிப்பட்ட முறையில் தேனீக்களை கவனிக்கிறேன். குளோய், நீ என்ன செய்திருக்கிறாய்? வாவ், அது ருசியானது பாட்டி. ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்த ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். எனவே நான் தேன் கூட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன். நான் அதை பாட்டியின் தேனீ பண்ணையிலிருந்து எடுத்தேன். இது ருசியாக இருக்கும். ஒரு ஜாடியில சில தேன் கூடு வையுங்கள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. குளோய், நீ என்ன செய்கிறாய்? செல்லமே. சரி, நான் முடித்து விட்டேன். நான் பாட்டிலை மூடிவிட்டேன். அது வேலை செய்தது. இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழிந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். மேலும் உறைய வேண்டும். இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை. பை. ஏய், நான் இதை எதுக்கு எரிய முடியாது? ஓ இல்ல, இது என் கையில் உறைந்து விட்டது. மன்னிக்கவும் பாட்டி. சரி, என்ன இது? ஓ இல்லை, பாட்டி உறைந்து விட்டார். இது எப்படி நடந்தது? சரி, ஒரு நேரத்தில் அவள் உருகி விடுவாள். சரி, இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது. சமையல்காரர் தயாராக இருக்கும்போது பாட்டியும் தயாராக இருக்கிறார். மேலும் குளோயும் பணியை சமாளித்து விட்டார். சுவைக்கு செல்வது மட்டுமே மீதமுள்ளது. பெண், விரைவில் முயற்சி செய். வாவ், எவ்வளவு குளிர்! எனக்கு 3 முழு தேன் ஜெல்லிகள் உள்ளன, ஆனால் ஒன்று எலுமிச்சையுடன். ஐயோ, ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன? காம்புச் பண்ண வேண்டும். மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள். சுவையாக இருக்கிறது. இவை சாக்லேட் கிண்ணங்கள், ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். அதை திறக்கவும். பிழிந்து. ஓ, எவ்வளவு புளிப்பு! தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள்? மிகவும் புளிப்பு. சாப்பிட முடியாது. அடடே, கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும். இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது. சுவையை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றி எனது. சந்தேகமே இல்லை, ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன். முடிச்சு என்ன? வா, இதான் நான் ரெடி ஆகிவிட்டேன். பாட்டி, வாம்பர்கள் நகரத்துல இருக்கிறாங்க. மன்னிக்கவும், நான் கொஞ்சம் கவனம் சிதறிவிட்டேன்.
பீட்சா. எனக்கு பீட்சா வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக தயாரிக்கவும். ஆமாம், இது எவ்வளவு எளிதானது என்பதுதான். மாவை தொடங்கலாம். என்ன, எதற்காக உன் சின்ன கைகளை இழுத்துக் கொள்கிறாய்? என் மாவை எப்படி தொடுவது என்று உனக்கு காட்டுகிறேன். நான் உன்னை ஒரு போராட்டத்திற்கு அழைக்கிறேன். வா, கோழையாக இருந்து விடாதே. போ, செல்லுங்கள். அச்சா, சரி. நாம இதை செய்யலாம். ஓ இல்லை, என்னுடன் ஏன் இத்தனை கடினமாக இருக்கிறீர்கள் பாட்டி? ஆஹா, பாட்டி என்ன அனுபவித்தார் என்பது உங்களுக்கு தெரியாது. நீ என் பொருட்களை தொடும்போது இப்போது சரி, பார்த்துக்கொள். பாட்டி ஏற்கனவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறார். அதுதான் திட்டமிட்டது. இப்போது நாம் ஒரு பீட்சா செய்ய போகிறோம். இந்த மாவை உருட்டுவோம். ஓ வா, இல்லை, ஆம், அதை மெல்லியதாக செய்ய தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நானும் மாவுடன் ஒரு குத்துச்சண்டை போட்டி கொண்டாடவிருக்கிறேன். இதோ, இது மெல்லியதும் மெல்லியதாக ஆகிறது. நேர்த்தி, உதவியதற்கு நன்றி சமையல்காரரே. இப்போது நான் தக்காளி சாஸ் சேர்க்கலாம். ஓ, நான் திணை திறக்க முடியவில்லை. இதை என்ன செய்வது? ஓ ஹே, இந்த ஜாரை எனக்காக திறந்து விடுங்கள். பிரச்சனை இல்லை. 1 மற்றும் 2 நான் முடித்து விட்டேன். அது அம்மாளிக்கு திருப்பி கொடு. ஓ, அது நல்லது. இப்போது ஜாடிக்கு தக்காளி மசாலா சேர்த்து அதை ஒரே சிற்றடுக்கு பரப்புவோம். மேலாக அரைத்த சீஸ் வைத்தோம், ஆனால் இன்னும் மிகுந்துள்ளது. சாசேஜ் துண்டுகள் மேலாக பரப்புகின்றன. இப்போதெல்லாம் வெப்பம் சேர்ப்போம். மன்னிக்கவும், நினைவுகள் மீண்டும் வந்துவிட்டன. நேரம் நமது பீட்சாவை பொரிப்பதற்கானது. பெட்டி, நான் என்ன கஜிகோ இருக்கின்றேன் பாரு. நீ விரும்பும் எந்த அளவிற்கும் நான் தக்காளி சாஸ் கேனுகளை திறக்க முடியும். ஓ நன்றி மேபல். இதையும் தனியாக கண்டு சாஸையும் ஊற்று. பரப்பவும். சிறிது சீஸ் சாசேஜ்களை விடவும். இவை மிகவும் நறுமணம் தருகின்றன. ஏதோ தவறாக உள்ளது. ஓ சரி, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். சரி, என் பீட்சா எழுத தயாராகிவிட்டது. அதை அடுக்கில் கொண்டு செல்கிறேன். என்ன? ஓ, எல்லாம் கெடுத்து விட்டது. நன்றி செஃப். சரி, நீ என்ன செய்யலாம் தெரியுமா? பழி வாங்கியதற்காக இதோ உனக்கு. என்ன? நிறுத்து, இது செய்யாதே. வாருங்கள் மேபல், நான் அவ்வாறு வரவில்லை. நிறுத்துங்கள் இருவரும். நாங்கள் ஏற்கனவே சவாலை முடிச்சுட்டோம். இது நேரம் பீட்சாக்களை காட்டு. ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் சேதப்படுத்தி விட்டோம். சரி, அது சரியானது என்று நினைக்கிறேன். இதோ செல்லாம். ஓ ஆஹா, எவ்வளவு அழகான பீட்சா. இது என்ன? ஐயோ, இது வேக வைக்காத மாவா? ஒரே, அது முயற்சிக்க கூட நான் செல்லவில்லை. இது என்ன? உன்னிடம் ஒன்றுமில்லை சமையல்காரரே. நிச்சயமாகத்தானே. பரவாயில்லை, இந்த அழகான பீட்சாவை முயற்சி செய்கிறேன். இதோ, இதை சேர்த்து ரோல் செய். இது வேகமாக கடிக்க முடிகிறது. நன்றி, இது சரியானது. உண்மைதான். பாட்டியின் சாப்பாட்டை விட என்ன சிறப்பாக இருக்க முடியும்? அதை யார் சந்தேகிக்க முடியும்? பாட்டி சிறந்தவர். சரி, தோற்றவர்கள் உங்களுக்கு